ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை நார்தன் அவுட்டர் ரிங் ரோடோட 6வது பகுதி இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ நம்ம பிகின் பண்ணுறது பார்த்திங்கன்னா பண்ணைக்குடி. இந்த பண்ணைக்குடி எங்கே இருக்குன்னா ஊமச்சி குளத்துலேருந்து அலங்காநல்லூர் கனெக்ட் பண்ணுற ரோடில் உள்ள ஒரு வில்லேஜ் இந்த பண்ணைக்குடி. ஸோ பண்ணைக்குடியிலேருந்து நம்ம மந்திக்குளம் பிரிவு வரைக்கும் போகிறோம். ஸோ அந்த மந்திக்குளம் பிரிவு வந்துட்டு நத்தம் ரோடில் இருக்குது. நம்ம கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 3.6 கிலோமீட்டர்ஸு. நம்ம வீடியோ பிகின் பண்ணுற கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மேசிவ் கம்மா இருக்குது, தவசிப்புதூர் கம்மா. ஸோ அந்த கம்மாவுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா பாலம் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பாலமே பார்த்திங்கன்னா பயங்கர மேசிவாக தான் இருக்கும். பாலத்தை தாண்டி ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் ரோடு வந்து தார் ரோடு லே பண்ணாமல் இருக்காங்க. மற்றபடி கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சும் வந்துட்டு ரோடு லே பண்ணிட்டாங்க. அதுபோல் இந்த ஹைவே பிகின் பண்ணுற இடம் முடிகிற இடம் இந்த 2 பாலங்களும் பார்த்திங்கன்னா இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. பொதுவாக 4-வே அமைக்கிறாங்கன்னா இந்த 4 வழி சாலைகள்லாம் இருக்குது பாருங்கள். இது அமைக்கும்போது பார்த்திங்கன்னா 2 வீலர் போகிறதுக்காக ஒரு பாத் இருக்கும், பேவ்டு ஷோல்டர்ஸ்னுவாங்க. ஸோ அந்த பாத் வந்து இந்த என்டையர் ஸ்ட்ரெச்சுக்குமே வந்துட்டு அமைக்கலை. காரணம் வந்துட்டு ப்ராபப்ளி வெறும் 4 வீலர்ஸ் மட்டும்தான் இந்த ரிங் ரோடை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக கூடயும் இருக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா என்ட்ரி எக்ஸிட்டை வந்து கொடுத்துருக்குறது ஒன்று வந்து அலங்காநல்லூரில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அழகர் கோயில் ரோட்டில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நத்தம் ரோட்டில் இருக்குது. ஸோ இது 3 மட்டும்தான் இடையில வந்துட்டு உங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட்டு. வேறு எங்கேயுமே வந்துட்டு என்ட்ரி எக்ஸிட் கிடையாது. இது போல் வந்து இந்த ரோடுக்கு கூடவே எங்கேயும் வந்துட்டு சர்வீஸ் ரோடும் அமைக்கல. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ நம்ம இந்த செக்மெண்ட் இருக்குல்ல, இந்த செக்மெண்ட் முடிகிற இடத்துல வந்துட்டு மந்திக்குளம் பிரிவில் வந்து ஒரு சின்ன ஏரியா வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ரோடே வந்துட்டு இந்த பைபாஸ் ரோடோட சேர்ந்து வந்திருக்கும். ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரில. அதுபோல் நீங்கள் ப்ரீவியஸ் பார்ட்டில் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரியல் எஸ்டேட் யாரோ போட்டிருக்காங்க. போட்டுட்டு அந்த லே அவுட்லேருந்து அழகாக ஒரு தார் ரோடு போட்டு இந்த பைபாஸ் ரோடோட லிங்க் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்காங்க. இது வந்து எந்தளவுக்கு பாசிபிள்னு தெரில. இந்த ரோட்டுக்கு மேலே வந்துட்டு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியோ இல்லை வந்துட்டு இது போல் ரெசிடென்ஷியல் லே அவுட்டு இந்த ரோடை காட்டி யாராவது வந்து சேல் பண்ணுறாங்கன்னா தயவுசெய்து வாங்காதீங்க. ஏன்னா வந்து வாய்ப்பே கிடையாது. இந்த ரோடோட எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் வந்துட்டு லிங்க் பண்ண முடியாது. காரணம் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 5 அடி 6 அடிக்கு மேலே தான் அந்த ரோடே போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு உயர்த்தி தான் இந்த இது போட்டிருக்காங்க. காரணம் வந்துட்டு ரோடோட 2 பக்கத்துலேருந்து இந்த ரோட்டில் வந்து ஏறவே கூடாது அப்படின்னுக்காக தான் மெயினாக பண்ணியிருக்காங்க. அது தவிர்த்து அந்த பேவ்டு ஷோல்டர்ஸ் பதிலால் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டில் வந்துட்டு ஒரு ஸ்லாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரீசனை வந்துட்டு வேறு எதுவுமே வெஹிக்கிளை வந்துட்டு டீவியேட் ஆகக்கூடாது, வெளியில் போகக்கூடாதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி ரோடோட 2 பகுதியிலுமே பண்ணியிருக்காங்க.